அமுத டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 2/11/2025 ஐப்பசி மாதம் 16ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். பயணங்கள், வெளியிடம், செலவுகள், அனுகூலங்கள், அசையாமசைய பொருள் சேர்க்கை, மனதிற்கு பிடித்த இடத்துக்கு செல்வது, தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது, வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய அமைப்பு, ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய நாளாகவே காணப்படுகிறது. எல்லா விஷயத்திலும் ஒருவித நிதானம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். பணவரவு, முதலீடுகள், நீண்ட நாட்களாக யோசித்து கொண்ட விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் செய்வது, நலம் வீடு சம்பந்தப்பட்ட இன்டீரியர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பொறுமை காப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். தொழில் சம்பந்தப்பட்ட, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓய்வு நாளில் கூட அதில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வருவதும், மீடியா துறையில் அனுகூலங்கள் பெறுவதும், பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம், தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல செய்தி நிச்சயம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் வேண்டாம். புதிய அறிமுகத்தில் கவனமாக இருங்கள். குடும்பத்துடன் மிங்கிலாவதும், பழைய வேலைகளை முடிப்பதில் தீவிரம் காட்டுவதும், சோம்பல் இல்லாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தருவதும், யாருக்கும் அறிவுரை கூறுகிறேன் என்று போய் வம்பில் விலை கொடுத்து வாங்காமல் இருப்பதும் அனுகூலமான அமைப்பையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயத்திற்கு யோசித்து கொண்டே இருப்பது வேண்டாம். நல்ல நண்பர்களையோ நல்ல உறவுகளையோ பகைத்து கொள்வதோ அல்லது ஏதாவது கடும் சொற்கள் பேசுவதோ பிறகு பெரிய வருத்தத்தை பெறக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும். முடிந்த அளவுக்கு குலதெய்வத்தை மனதார பிரார்த்திப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் சிறிது கவனமாக இருப்பதும், குறிப்பாக பயணங்கள் சமயத்தில் அதீத எச்சரிக்கையுடன் இருப்பதும் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழில் நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பாராட்டப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். சூப்பரான நாள். நீங்களாக அதை தவறிவிட்டால் கிரகங்களை ஒன்றும் குறை சொல்ல முடியாது. எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும், வெற்றிகள் ஏற்படும், தடைகள் தவிடுபடியாக்கும், புதிய முயற்சிகளுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்கு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை, அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். எடுத்து பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக அனுகூலங்கள் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத ஏற்றம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். முடிந்த அளவுக்கு தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும். ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வு இல்லாமல் பயணங்கள், பெரிய மனிதர்களை சந்திப்பது, முதலாளிகளை சந்திப்பது, மேலதிகாரிகளை சந்திப்பது என்று உங்களை பிஸி ஷெடியூலாக ஆக்கி கொள்வதும் இள வயதை சார்ந்த மகர ராசிக்காரர்களுக்கு வார்த்தைகளுக்கு பிரமிப்பும் அனுகூலமும் பணவரவும் புதிய தொழில் மாற்றத்திற்கு உண்டான நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை, தொழில் ரீதியாக அனுகூலங்கள், வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி, எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். குடும்பத்தில் பிள்ளைகளிடத்திலும் துணை அல்லது துணைவியாரிடத்திலும் வாக்குவாதம் வேண்டாமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் என்ற மாற்றத்திற்கெல்லாம் மீனத்திற்கு அனுகூலங்களும் சந்தோஷங்களும் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பெரிய அளவு நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் காணப்படுவது ஏற்றம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.